Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் படிப்புக்கான செலவை இனி அவரிடம் வசூலிக்கக்கூடாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் படிப்புக்கான செலவை இனி அவரிடம் வசூலிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவியின் அடையாளத்தை முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டது சட்டப்படி தவறு எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெண் போதிப்பதை விட கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் படிப்புக்கான செலவை இனி அவரிடமிருந்து வசூலிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் படிப்புக்கான செலவை இனி அவரிடமிருந்து வசூலிக்கக்கூடாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவியின் அடையாளத்தை முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டது சட்டப்படி தவறு எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் வருத்தம் தெரிவித்துள்ளது. பெண் போதிப்பதை விட கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.
அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் படிப்புக்கான செலவை இனி அவரிடமிருந்து வசூலிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் படிப்புக்கான செலவை இனி அவரிடமிருந்து வசூலிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவியின் அடையாளத்தை முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டது சட்டப்படி தவறு எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பெண் போதிப்பதை விட கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.